Join Kanjipuram SCSVMV NAC A-Grade University. 100% scholarship, excellent placements, global excellence with Indian values. Admissions are open now. தனது பதவி காலத்தில் இந்த உலகம் பேரழிவை நோக்கி செல்வதை வேடிக்கை பார்க்க முடியாது. அது ஒருபோதும் நடக்காது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், ஈரான் அரசுக்கு எதிரான தற்போதைய ராணுவ நடவடிக்கைகள் அமெரிக்க மக்களிடையே மிகவும் பிரபலமாக உள்ளதாக தெரிவித்தார். ஈரானின் அதி தீவிரவாத தலைமை ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெற அமெரிக்கா அனுமதிக்காது என்று குறிப்பிட்ட ட்ரம்ப், இந்த நடவடிக்கை மக்களுக்கு பிடித்திருக்கிறதோ இல்லையோ என்பதை பற்றி தனக்கு கவலை இல்லை. தனது பதவி காலத்தில் இந்த உலகம் பேரழிவை நோக்கி செல்வதை வேடிக்கை பார்க்க முடியாது. அது ஒருபோதும் நடக்காது என்று கூறினார். மேலும் தாக்குதலுக்கான இறுதி முடிவை எடுப்பதற்கு 1 மணி நேரம் மட்டுமே இருந்தபோது அதை ஒத்திவைத்ததாக குறிப்பிட்ட அவர், வரும் நாட்களில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் வெள்ளிக்கிழமை அல்லது வார இறுதியில் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்படலாம் என்று எச்சரித்துள்ளார். மேலும் கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் விடுத்த வேண்டுகோளின் பேரில் ஈரானின் புதிய அமைதி திட்டத்தை ஆய்வு செய்யவே இந்த தாக்குதல் நிறுத்தப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆனாலும் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் முழு அளவிலான மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராக இருக்குமாறு அமெரிக்க ராணுவத்திற்கு அவர் உத்தரவிட்டுள்ளார்.